வெல்கம் டு ஊறுவது அறிவு. இந்த வீடியோவில் நம்ம சால்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 18 தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 large plane surfaces are 2.4 சென்டிமீட்டர் அப்பார்ட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பிளேன் சர்ஃபேசஸ் இருக்குது. அந்த 2 பிளேன் சர்ஃபேஸஸும் 2.4 சென்டிமீட்டர் அப்பார்ட்னா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2.4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் பிட்வீன் த சர்ஃபேசஸ் இஸ் ஃபில்டு வித் கிளிசரின். அதாவது இந்த நடுவில் இருக்க ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே கிளிசரின்னு ஒரு லிக்விடை வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஃபோர்ஸ் இஸ் ரிக்வயர்டு டு ட்ராக் எ வெரி தின் பிளேட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா 0.5 ஸ்கொயர் மீட்டர் பிட்வீன் த டூ லார்ஜ் பிளேன் சர்ஃபேசஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 0.6 மீட்டர் பர் செகண்ட். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பிளேன் சர்ஃபேசஸ் நடுவில் ஒரு பிளேட் இருக்குன்றாங்க. இந்த பிளேட்டை 0.6 மீட்டர் பர் செகண்ட்க்கு மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.5 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா 2 கேஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேட் வந்து கரெக்டாக மிடில் ஆஃப் த 2 பிளேன் சர்ஃபேசஸ்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்லேருந்து 0.10 சென்டிமீட்டர் இருந்தால் அப்போது எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 2 கேஸ்க்கும் நம்ம வந்து எவ்வளோ ஃபோர்ஸ்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் கிளிசரின் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8.1 × 10⁻⁻1 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கிவன் டேட்டாலாம் எழுதிட்டதுனால நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கேஸ் 1. கேஸ் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 பிளேட் இருக்குது. இந்த 2 பிளேட்டுக்கும் எக்ஸாக்டாக நடுவில் அந்த தின் பிளேட் இருக்குன்றாங்க. ஸோ அப்போது மேலே பார்த்தீங்கன்னா 1.2 சென்டிமீட்டர், கீழே பார்த்தீங்கன்னா 1.2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2.4 சென்டிமீட்டர் அப்படின்றதுனால. ஸோ இப்போ நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா F = என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் இன்ட்டு ஏரியா ஆஃப் த தின் பிளேட் அப்படி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா தெரியும். ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் = mu into du by dy. ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து இந்த பிளேட்டுக்கு மேலே இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், அதேமாதிரி பிளேட்டுக்கு கீழேயும் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். ஸோ 2 ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால 2 ஃபோர்ஸ் வரும். அதோட டோட்டல் தான் வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு ட்ராக் த பிளேட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ வந்து டோட்டல் ஃபோர்ஸ் அந்த ட்ராக் பண்ணுறதுக்கு கேஸ் 1க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா F1 + F2. இப்போ இங்கே இந்த F1 F2 கண்டுபிடிக்கல, என்ன சேஞ்ச் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு dy மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது, மற்ற இதெல்லாம் அதே வேல்யூ தான் இருக்க போகுது. அப்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு dy1 என்ன, dy2 என்னன்றது கண்டுபிடிக்கணும். dy1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே கீழே ஈக்குவலாக இருக்கிறதுனால dy1ம் dy2ம் வந்து ஈக்குவல் தான். அதுதான் 0.012 மீட்டர். ஸோ இப்போ நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபோர்ஸ் F1 = என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், mu × du by dy1 × ஏரியா ஆஃப் தின் பிளேட். இது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டவுக்கு 8.1 × 10⁻⁻1 இன்ட்டு duவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.6 டிவைடட் பை dyயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, dy1 0.012 இன்ட்டு ஏரியா பார்த்தீங்கன்னா 0.5. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 20.25 நியூட்டன் அப்படின்னு வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் F2க்கும் கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு dy மாற போகிறது இல்லைன்றதுனால ஸோ F2 வேல்யூவும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே வேல்யூ தான் வரும், 20.25 நியூட்டன். ஸோ F1ம் F2வும் நம்மளுக்கு ஈக்குவலாக தான் கிடைக்குது. ஸோ அப்போது F ஃபஸ்ட் கேஸில் F எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, F1 + F2 = 20.25 + 20.25 = 40.50 நியூட்டன். அதாவது F இந்த ஃபஸ்ட்டு கேஸில். ஸோ கேஸ் 1க்கு நம்ம F கண்டுபிடிச்சாச்சு. ஓவராலாக 40.5 நியூட்டன் இருந்தால் தான் உங்களால் இந்த பிளேட்டை 0.6 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டிக்கு இழுக்க முடியும். அடுத்தது கேஸ் 2.
கேஸ் 2க்கு நம்ம ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 பிளேன் சர்ஃபேஸ் இருக்குது. அந்த 2 பிளேன் சர்ஃபேஸஸ்க்கும் ஒரு பிளேன் சர்ஃபேஸ்லேருந்து 0.8 மீட்டர் இருக்குன்றாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து 0.8 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போது மேலே இருந்து 2.4 மைனஸ் 0.8 எடுத்திங்கன்னா 1.6 சென்டிமீட்டர். ஸோ இப்போ அன்ஈவனாக இருக்குது. அப்போது மேலே ஒரு டிஒய் இருக்கும், கீழே ஒரு டிஒய் இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், இந்த இடத்துல ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். அதனால் வந்து ஃபோர்ஸ் வேரி ஆகும். ஸோ அந்த 2 ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா தான் டோட்டல் எஃப் எவ்வளோ ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதே மாதிரி எஃப் கேஸ் 2ல் கண்டுபிடிக்கணுன்னா அதே மாதிரி F1 ப்ளஸ் F2 கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் F1 இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு du by dy1 இன்ட்டு ஏரியா ஆஃப் த தின் பிளேட்டு. ஸோ இப்போ இந்த கேஸில் dy1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்லேருந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 0.8 சென்டிமீட்டர்னு வருது. 0.8 சென்டிமீட்டர்னா 0.008 மீட்டர். ஸோ மற்ற வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு தெரியும், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். F1 இஸ் ஈக்குவல் டு 8.1 இன்ட்டு 10 to the power minus 1 into 0.6 into 0.5 divided by 0.008. இதோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 30.375 நியூட்டன். ஸோ இது F1ஓட வேல்யூ. அதே மாதிரி dy2 என்னன்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு தெரியும், இங்கே 2.4 மைனஸ் 0.8 1.6. அப்போ 1.6 தான் 0.016 மீட்டர். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது F2ஓட வேல்யூ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். இஸ் ஈக்குவல் டு 8.1 இன்ட்டு 10 to the power minus 1 இன்ட்டு 0.6 இன்ட்டு 0.5 இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக அதே வேல்யூ தான் இருக்க போகுது. டிவைடட் பை dy2 மட்டும் நம்மளுக்கு மாறப்போகுது 0.016 மீட்டர். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 15.1875 நியூட்டன். ஸோ இப்போ நம்ம இந்த கேஸ் 2ல் எஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா F2 இஸ் ஈக்குவல் டு வழக்கம் போல் F1 ப்ளஸ் F2 இஸ் ஈக்குவல் டு 30.375 ப்ளஸ் 15.1875. ஸோ நம்ம ஆட் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணால் F2ஓட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 45.56 நியூட்டன். இதுதான் வந்து கேஸ் 2ல் ஃபோர்ஸ் ரிக்வயர்டு. அதாவது இந்த மாதிரி 0.8 சென்டிமீட்டர் அவே ஒரு பிளேட்லேருந்து அவேவாக இருக்கும்போது இந்த ஃபோர்ஸ் வந்து 45.56 நியூட்டன் இருந்தால் தான் 0.6 மீட்டர் பர் செகண்ட்க்கு அந்த பிளேட்டை இழுக்க முடியும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இத்தனை நாளாக நம்மளுக்கு ஒரு பிளேட் தருவாங்க, ஒரு தின் பிளேட் கொடுத்துருப்பாங்க, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃப்ளூயிட் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் வந்து பிளேட்டில் ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ நம்ம ஒரு ஃபோர்ஸ் எஃப் கேட்டாலும் சரி, வெலாசிட்டி கேட்டாலும் இந்த ஒரு சைடை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஆப்போசிட் சைடை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி கொடுத்துருக்க ப்ராப்ளமில் 2 பிளேன் சர்ஃபேஸஸ் இருக்குன்றாங்க, இன்பிட்வீனில் ஒரு சின்ன பிளேட்டு மூவ் ஆகிட்டுருக்குன்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ளூயிட் வந்து எல்லா சைடும் ஃபில் ஆகிருக்கு, மேலேயும் கீழே எல்லா சைடும் ஃபில் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எல்லா சைடில் 2 சைட்லேயுமே மேலேயும் ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி கீழே இருந்தும் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம F1 F2ன்னு தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் F1 ப்ளஸ் F2 தான் வந்து டோட்டல் ஃபோர்ஸாக நம்ம ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம சிங்கிளாக கண்டுபிடிச்சோன்னா இதில் வந்து வேல்யூ தப்பாக வரும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு எக்ஸாமில் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.